ரோகிணி அக்கா, தாம் எங்கு சென்று விட்டீர்கள்? சரி, கண்ணன், எனது கண்ணன் எங்கே? எனக்கு எப்படி தெரியும் உன் கண்ணன் எங்கே என்று? உனது பிள்ளைதானே, நீயே சென்று தேடிக்கொள். நானே அந்த சதிகாரன் கண்ணனை தேடிக்கொண்டிருக்கிறேன், அவனை கொல்லுவதற்காக. ஆனால் அவன் என்னிடம் சதி செய்து எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறானோ தெரியவில்லை. கொடிகளே, என் அம்மா சொல்லுவாள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்று. இப்படி என்றால் உனக்கும் உயிர் இருக்கிறது என்றுதானே பொருள். நீ கேட்கிறாய் அல்லவா? உனக்கு தெரியுமா, ரோகிணி அம்மா இருக்கிறாளே, அவள் ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கிறாள். நீ அவர்களுக்கு உதவி புரிவாய் அல்லவா? பிரபு, யுகம் யுகமாக நாங்கள் இந்த நொடிக்காக தான் காத்து கொண்டிருந்தோம். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் பிரபு. தங்கள் பால லீலையில் நாங்களும் பங்கு கொள்வதற்காக இந்த உருவம் எடுத்திருக்கிறோம் பிரபு. உங்களுக்கு துணையாக இருப்பதால் பிரபு, நாங்கள் பிறவி பயனை அடைவோம். நாராயண நாராயண. பிரபு, இன்று அனைத்து ரிஷி முனிவர்களுக்கும் அவர்களது மனைவிகளுக்கும் சௌபாக்கியமான நாள் பிரபு. அவர்கள் வருட கணக்கில் இதே வனத்தில் மரங்களாக கொடிகளாக ரூபம் தரித்து இந்த நொடிக்காக தான் காத்திருந்தார்கள் பிரபு. தாம் எப்பொழுது வருவீர்கள் என்று, அதுவும் அன்றி தங்கள் பாலலீலையில் இவர்களும் சேர்ந்து கொள்ள அவகாசம் தருவீர்கள் என்று. அக்கா, கண்ணன் உங்களுடன் தானே உறங்கிக் கொண்டிருந்தான். உங்களுக்கே அவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை என்றால் வேறு யாருக்கு தெரியும்? யசோதா, உன்னுடைய பிள்ளை எப்போது உறங்குகிறான்? நான் அவனை உறங்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அவன் என்னை உறங்க வைத்து சென்று விட்டான். இதில் நான் செய்த குற்றம் என்ன? ரோகிணி அக்கா, கண்ணன் எனக்கு மட்டும் பிள்ளை இல்லை, அவன் உங்களுக்கும் பிள்ளை போலதானே. நீங்கள் தான் அவனை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கவனமாக? உன்னுடைய துஷ்ட பிள்ளையை எவ்வாறு கவனமாக பார்த்துக் கொள்வது? ஒரு கணம் கண் முன்னே நிற்கிறான், மறுகணமே மாயமாகிறான் என்றால் அப்போது பூஜை செய்யவா முடியும் உன்னுடைய துஷ்ட பிள்ளைக்கு? ரோகிணி அக்கா, என்னால் நம்ப முடியவில்லை. நீங்கள் எனது ரோகிணி அக்கா தானா? இன்று முழுவதும் அவன் உங்களை தானே பாசமுடன் சுற்றி கொண்டிருந்தான். பாசமுடனா? பாசமா அது? உனது கண்ணன் நாள் முழுக்க என்னை தொல்லை செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் நான் இங்கு இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன் பிள்ளையினால் அந்த நோக்கம் நிறைவேறாமல் போகிறது. அண்ணே, தாங்கள் என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? நீங்களே பாருங்கள், கஷ்ட காலங்களில் நாம் எவ்வளவு உதவி செய்துள்ளோம். இவர்களை என் குடும்பத்தில் ஒருவர் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இவர்களுக்கு என் பிள்ளை மீது உள்ள பாசம் இவ்வளவுதான் என்று புரிய வைத்து விட்டார்கள். எல்லாம் என் தவறுதான். இவர்களுடன் என் கண்ணனை செல்ல அனுமதித்திருக்க கூடாது. அதனால் தான் இப்பொழுது என் கண்ணனை தேடிக் கொண்டிருக்கிறேன். கவலை கொள்ளாதே, வா வா. கண்ணா, கண்ணா, கண்ணா! யசோதா, கண்ணன் உனது பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு மரணம் இந்த பூதகைதான் வழங்குவாள். ரோகிணி அம்மா, இந்தாருங்கள், இந்த கொடியை பிடித்துக் கொள்ளுங்கள். ரோகிணி அம்மா, இந்தாருங்கள், கொடியை பிடித்துக் கொள்ளுங்கள். ரோகிணி அம்மா, யோசிக்காதீர்கள், கொடியை பிடித்து மேலே ஏறி வாருங்கள். கண்ணா, உன்னுடைய பெரியம்மாவிற்கு இப்பொழுது அத்தனை வலிமை இல்லை. என்னால் இந்த கொடியை பிடித்துக் கொண்டு அத்தனை உயரம் ஏற இயலாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோகிணி அம்மா, நான் நிறைய வெண்ணெய் சாப்பிட்டு இருக்கிறேன். தாம் இந்த கொடி
வேண்டாம் கண்ணா. உன்னுடைய பெரியம்மா தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உன்னுடைய உயிரை ஆபத்தில் சிக்க வைக்க மாட்டாள். அவ்வளவு சுயநலம் மிகுந்தவள் அல்ல உன்னுடைய பெரியம்மா. நீ இங்கிருந்து சென்று விடு, வீட்டிற்கு சென்று விடு. நாராயண நாராயண. பார்த்தீர்களா பிரபு, இவ்வளவு நேரம் கிணற்றில் பசியாலும் தாகத்தாலும் அடைபட்டு தேவி ரோகிணி பலமிழந்து விட்டாள். இப்பொழுது இந்த நிலையில் அவள் கொடியை பிடித்துக் கொண்டு கிணற்றிலிருந்து எவ்வாறு வெளியேறுவாள்? தேவரிஷி, தேவி ரோகிணி கொடியை பற்றினால் போதும், நிச்சயமாக அந்த கிணற்றிலிருந்து அவர் வெளியேறி விடுவார். அல்லது இன்னொரு முறை அவர் தோல்வியை தழுவ நேரும். ஒருவேளை அவர்கள் கொடியை பிடிக்காமல் போனால் பின் அவர்களால் நிச்சயமாக கிணற்றிலிருந்து என்றும் வெளியேற இயலாது. பிரபு, தாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தேவி, சங்கடம் எதுவாயினும் சரி, மனிதன் தன் கடமையை நிச்சயம் புரிந்தாக வேண்டும். ஏனெனில் கடமை என்னும் கர்ப்பத்திலேயே சாத்தியம் எனும் கரு உருவாகிறது. ஆனால் நாம் கடமையை செய்யாமல் அனைத்து சாத்திய கூறுகளையும் முடித்து விடுகிறோம். சத்திய வாக்கு பிரபு. நாராயண நாராயண. பெரியம்மாவிற்கு என் மீது நம்பிக்கை இல்லை போலும். அதனால்தான் அவர் இந்த கொடியை பிடிக்காமல் இருக்கிறார். யாரது? நீயா? நீ எங்கே இங்கே? நீ பெரியம்மாவிற்கு உதவி புரிய வந்தாயா கன்றுக்குட்டியே? ஆனால் இது எப்படி சாத்தியம்? நானும் சிறுபிள்ளை, நீயும் சிறுபிள்ளை. நம்மால் எப்படி பெரியம்மாவிற்கு உதவி புரிய முடியும்? அதுவா சங்கதி? நீ அனைத்து தாய் பசுகளையும் அழைத்து வந்திருக்கிறாயா? இப்பொழுது பெரியம்மா அந்த கொடியை பிடித்துதான் ஆக வேண்டும். பெரியம்மா, பெரியம்மா, அந்த கொடியை பிடித்துக் கொள்ளுங்கள். பெரியம்மா, தாமதிக்காதீர்கள் பெரியம்மா, உங்க கையை கொடுங்கள். கண்ணா, நீ 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 எப்படி இங்கு வந்தாய் கண்ணா? இங்கு எதற்காக வந்தாய்? பெரியம்மா, நான் உங்களை காப்பாற்றுவதற்காக தான் வந்தேன். பெரியம்மா, கொடியை பிடித்துக் கொள்ளுங்கள். கண்ணா, கண்ணா. பெரியம்மா, உங்களுக்கு இப்பொழுது பயமாக இருக்கிறது அல்லவா? அப்படி என்றால் கண்ணை மூடிக்கொண்டு கொடியை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பசுக்களும் நமக்கு உதவி செய்வதற்காக இங்கு வந்துவிட்டன. கோமாதா, அப்படியே முன் செல்லுங்கள் கோமாதா. பெரியம்மா, 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 கண்களை திறங்கள் பெரியம்மா. இனிமேல் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. கண்ணா, நான் வெளியில் வந்து விட்டேன். ஆம் பெரியம்மா, தாம் மேலே வந்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் முழுமையாக விடுதலை பெற்று விட்டீர்கள். கண்ணா,
வீட்டில் ஒரு ரோகிணி அம்மா இருக்கிறாளே, புரியவில்லை யார் என்று. வீட்டில் ரோஹிணியா? பூதகி? அது நிச்சயமாக பூதகிதான். அது என்ன? நமது வீட்டில் பூதகையா? நீ இவளை அழைத்துச் செல்லலாம். உன்னுடைய 8வது மகனை பற்றிய ரகசியத்தை சொன்ன பிறகு. வசுதேவா, உனது கையில் தான் இருக்கிறது. புரிந்ததா? விடுதலையா மரணமா? விடுதலை. இந்த நரகத்தில் இருந்து எனது தேவகியை நான் விடுதலை செய்தே தீர்வேன் கம்சா. அதற்காக நான் உன்னிடம் எனது 8வது குழந்தை பற்றிய ரகசியத்தை கூறினாலும் பரவாயில்லை. பிரபு, மன்னர் வசுதேவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரே. இன்று அவர் கம்சனிடம் நந்தகுமாரரை பற்றி கூறப் போகிறார். அது மட்டும் இல்லை, இவை அனைத்தும் தங்களால் தான் நேர்ந்தது. தேவி, நான் காரணமா? ஆம் பிரபு, நீங்கள் தான் காரணம். தாங்கள் தேவி தேவகியின் உயிரை காப்பாற்றி இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அப்படி ஒன்றும் செய்யவில்லை. இதனால்தான் மன்னர் வசுதேவருக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது. பிரபு, எனக்கு மன்னர் வசுதேவரின் இந்த முடிவுக்கு காரணம் தெரியவில்லை. இந்த மன்னர் வசுதேவர்தான் வருடக்கணக்கில் சிறைப்பட்டிருந்தாலும் தர்மத்தின் பக்கம் இருந்தார். இவர் இதைவிட கடினமான சூழ்நிலை வந்த பொழுதும் நந்தகுமாரனின் உண்மையை மறைத்தார். ஒரு தாயின் துக்கத்தை நேரில் பார்த்தும் கூட உறுதியாக இருந்தார் இவர். இன்று அதே மன்னர் வசுதேவர் இவ்வளவு பலகீனமாக மாறிவிட்டாரே பிரபு. தேவி, உண்மையை மறைப்பதற்கு தைரியம் வேண்டுமென்றால் பின் உண்மையை கூறுவதற்கு அதை காட்டிலும் அதிக தைரியம் வேண்டும். மன்னர் வாசுதேவர் எடுத்திருக்கும் முடிவானது அந்த முடிவின் பாரத்தை எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் நிச்சயம் தாங்க இயலாது. இருப்பினும் மன்னர் வாசுதேவர் போன்ற அசாதாரண மனிதரால் மட்டுமே இத்தகைய முடிவை எடுக்க முடியும் தேவி. ஆனால் பிரபு, தர்மம், எந்த தர்மத்தை காப்பதற்காக மன்னர் வசுதேவர் வருடக்கணக்கில் உறுதியாக இருந்தாரோ அது தேவி, மன்னர் வாசுதேவர் இன்றும் தம் தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறார். ஏனெனில் இன்று அவரின் தர்மம் தன் மனைவி தேவகியின் உயிரை காப்பது. அதனால் மன்னர் வாசுதேவர் இன்று தமது பதி தர்மத்தை கடைபிடிக்க எண்ணுகிறார். யார் அவன்? என்னுடைய பரம பக்தன். இந்த அர்த்தராத்திரியில் இறைவன் கம்சனை அழைக்கிறான். நிதானமாக, நிதானமாக. ஒருவேளை வசுதேவரின் 8வது குழந்தையை பற்றிய செய்தியா? அதை பற்றித்தான் யாராவது கூற வந்திருக்க வேண்டும். பெரியம்மா,
பெரியம்மா, பூதகி தான் உங்களை ஆபத்தில் சிக்க வைத்து விட்டாளா? என்றால் அவளால் எல்லோருக்கும் ஆபத்து நேரக்கூடும் அல்லவா? ஆம் கண்ணா, அவள் எதுவும் செய்வாள். அப்படி என்றால் நாம் இன்னும் விரைவாக நடந்து செல்ல வேண்டும். வீட்டுக்கு போனவுடன் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அவர்களுடன் இருப்பது பெரியம்மா அல்ல, பூதகை என்று சொல்லிவிட வேண்டும். வா. நான் நினைத்தபடியே தான் நடந்திருக்கிறது. ரோகிணி இங்கே இல்லை. இது உறுதியாக அந்த சதிகார கண்ணன் தனது ரோகிணி அம்மாவை தன்னுடன் அழைத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவன் இங்கு எப்படி வந்திருப்பான்? பெரியம்மா, சீக்கிரம் வாருங்கள் பெரியம்மா. கண்ணா, எனக்கு ஒன்றை சொல். நீ இங்கு வருவதற்கு முன் உன் தாயிடம் கூறினாயா? நீ காட்டிற்கு வருவது தெரியுமா? பெரியம்மா, நான் இங்கே வரும்போது எனக்கே எங்கே செல்கிறேன் என்று தெரியாது. அந்த மயில் என்னிடம் எதுவும் சொல்லவில்லையே. அப்படியே மயில் முன்னே செல்ல செல்ல நான் பின்தொடர்ந்து வந்தேன். ஓடோடி வந்து உங்களை பார்த்து விட்டோம். அம்மாவிடம் கூறுவதற்கு நேரம் அமையவே இல்லை. கண்ணா, அவர்கள் உன்னை பற்றி கவலை கொண்டிருப்பார்கள். உன்னை தேடிக் கொண்டிருப்பார்கள். வா, விரைவாக செல்வோம். வா. கண்ணா, 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 எங்க இருக்கிறாய்? கண்ணா, எங்க இருக்கிறாய்? கண்ணா, 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 நீ எங்கே இருக்கிறாய்? கண்ணன் எங்கே? நந்தகோபுரி, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த ராத்திரி வேளையில் கண்ணன் எங்கு சென்றிருப்பான்? இரவு வேளைகளில் அவன் வெளியே செல்லவே மாட்டான். கண்ணா, கண்ணா, நீ விரைவாக செல் கண்ணா. யசோதா உனக்காக அழுது கொண்டிருப்பாள். அங்கே அனைவரும் உன்னை நினைத்து மிகுந்த கவலை கொண்டிருப்பார்கள். பெரியம்மா, எனக்கும் கவலையாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த பூதகையை பற்றி அம்மாவிடம் சொல்ல வேண்டும். சரி சரி, வா செல்வோம். அவன் இங்கு வரை வந்திருக்கிறான் என்றால் அர்த்தம் இதுதான். அவர்கள் அனைவருக்கும் என்னை பற்றிய உண்மை தெரிந்து போயிருக்கும். கோகுலவாசிகளுக்கு எனது ரகசியம் தெரிந்திருக்கும். கண்ணா, இப்பொழுது நீ மட்டும் அழிய போவதில்லை. உன்னுடன் சேர்ந்து அந்த கோகுலத்தில் இருக்கும் அனைத்து மக்களும் அழிய போகிறார்கள். ஆர்வத்தோடு வந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்ன நினைத்து வந்தேன், என்ன பார்க்கிறேன்? அழுது புலம்பும் அதே வசுதேவன் தான் வந்திருக்கிறான். தேவகியின் உயிரை பிச்சை கேட்டு பெறுவதற்காக வந்திருப்பான் போலிருக்கிறது. துக்கத்தில் இருப்பவன் வேறென்ன செய்வான்? இல்லை, உனக்குத்தான் உறக்கம் வருவதில்லை வசுதேவா. கடவுள் கம்சனையாவது நிம்மதியாக உறங்க விடு. அல்லும் பகலும் தேவகி தேவகி தேவகி. ஜபிக்க வேண்டுமென்றால் கடவுள் கம்சனின் நாமத்தை ஜபி. ஓம் கம்சாய நமஹ. வாழ்வின் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும், நிம்மதியான உறக்கமும் வரும். உச்சரிப்பு மட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பாவம் வந்து சேரும். கம்சா, நான் இன்று உனது நன்மைக்காகத்தான் வந்திருக்கிறேன். நீ என்னை விட்டு தள்ளி போகவில்லை, அந்த உண்மையை விட்டு தள்ளி போகிறாய். இத்தனை வருடங்களாக நீ எதை அறிய விரும்பினாயோ அந்த உண்மையை. ஆமாம் கம்சா, நான் இன்று எனது 8வது பிள்ளை பற்றிய உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன். நிச்சயம் கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து உள்ளது. இப்பொழுது என் கண்ணனை நான் எங்கே என்று தேடுவேன்? எனக்கு என்னுடைய கண்ணனை இப்பொழுதே பார்த்தாக வேண்டும். கண்ணா! யசோதா, தைரியமாக இரு. யசோதா, கண்ணன் தன் நண்பர்களுடன் எங்காவது விளையாடி கொண்டிருப்பான். தாமோதரன் அவனை தேடி சென்றான் அல்லவா? சற்று நேரத்தில் வந்து விடுவான். நந்தரே, தாமோதரா, நந்தரே, கண்ணன் தன் நண்பர்கள் வீட்டில் இல்லை. அது மட்டும் இல்லை, கிராமம் முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. நந்தரே, கண்ணா, நந்தரே, அவன் கண்டிப்பாக ஏதோ ஆபத்தில் உள்ளான். அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அவனை கண்டுபிடித்து வாருங்கள். உடனே செல்லுங்கள். கண்ணா! யசோதா! கண்ணா! 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 கண்ணா!
கண்ணா எங்கு சென்றிருப்பானோ? அம்மா, நான் இங்கே இருக்கிறேன் அம்மா. கண்ணா, 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 எங்கு சென்று விட்டாய் நீ? உன் தாயை தவிக்க விட்டு எங்கு சென்றாய்? தாயே, நான் வந்து ரோகிணி தாயை காப்பாற்ற சென்றிருந்தேன். ரோகிணி அண்ணி, கண்ணா, ரோகிணி தாயார் உன்னுடன் தானே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீ காப்பாற்றினாய் என்கிறாயே? இல்லை தந்தையே, ரோகிணி தாயாரின் உயிர் மிக பெரிய ஆபத்தில் இருந்தது. நமது வீட்டில் இருக்கும் ரோகிணி தாயார் என்பவர் ரோகிணி தாயாரே அல்ல, அவள்தான் உண்மையான பூதகை. இது உங்களுடையது தானே? இல்லை இல்லை, இது என்னுடையது இல்லை. கண்ணன் எங்கே என்று நான் எவ்வாறு அறிவேன்? உன்னுடைய குழந்தையை நீயே சென்று தேடிக்கொள். நான் இங்கு தங்குவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரியம் உன்னுடைய மகனால் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரோகிணி அண்ணி, கண்ணன் கூறுவது உண்மைதானா? நந்தகோபரே, கண்ணன் கூறுவது உண்மைதான். அந்த பூதகிதான் என்னுடைய இந்த நிலைமைக்கே காரணம். நான் அறிவேன் மைத்துனரே, என் தங்கை மீது நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று. அதே அளவு அவள் உடன் பிறந்த சகோதரன் கம்சனும் வைத்திருக்கிறான். கூறுங்கள், கூறுங்களேன், காலம் கடத்தாதீர்கள், கூறுங்கள், உண்மையை உடனடியாக கூறுங்கள், எனக்கு வழிகாட்டுங்கள், கூறுங்கள். அன்று இரவு என்னவாயிற்று? அன்றைய இரவு அஷ்டமி திதி இருந்தது. தேவகியின் பிரசவத்தில் மகள் அல்ல, ஒரு மகனை பெற்றெடுத்தால் பிறந்து விட்டது. அந்த 8வது குழந்தை பிறந்து விட்டது. இந்த உண்மையைத்தான் நானே அறிவேனே மைத்துனரே. என் தங்கை தேவகி மகள் அல்ல, மகனைத்தான் பெற்றெடுத்தால் அவனைத்தான் இவ்வளவு காலம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நடுராத்திரியில் நீதிமணியை அடித்திருக்கிறீர்கள். அடித்து என்னை நீங்கள் உறக்கத்திலிருந்து எழுப்பி இருக்கிறீர்கள். என்னை தயவு செய்து ஏமாற்றாதீர்கள், கையெடுத்து கும்பிடுகிறேன். தயவு செய்து எனக்கு கூறிவிடுங்கள் மைத்துனரே, எங்கே இருக்கிறான் உங்களது 8வது மகன்? ஏ சக்கரதாரி விஷ்ணு, எவரை நீ காப்பாற்றுகிறாயோ, எந்த தேவகி மீதும் வசுதேவர் மீதும் நம்பிக்கை கொண்டு நீ என்னை வதம் செய்வதற்கான திட்டத்தை தீட்டினாயோ, இன்று அவர் என்னிடம் வந்து சரணடைந்திருக்கிறார். நான் இவர்களை தெளிய வைத்து விட்டேன் உன்னுடைய மாய வலையிலிருந்து வெளியே வருவதற்காக. மைத்துனரே, இப்போது என்னுடன் சேர்ந்து உங்களது அந்த மோசடிக்காரனும் காத்து கொண்டிருக்கிறான் உங்களிடம் உண்மையை கேட்பதற்காக. கூறிவிடுங்கள், என்னவாயிற்று அன்றைய இரவில்? அன்று இரவு? ஆம், அன்றைய இரவில். அன்று இரவு ஓர் அசரீரி ஒலித்தது. அசரீரியா? அன்று உங்கள் இருவரையும் நான் மகேஷ்மதிக்கு அழைத்துச் சென்றேன். மேலும் எனது தங்கைக்கு 8 குழந்தைகள் பெறுவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தேன். பின்னர் மின்னல்கள் அடித்தன, மேகங்கள் வெடித்தன, அசரீரியும் ஒலித்தது. அதுதானே? எல்லாவற்றையும் நான் அறிவேன். நீ எதையும் அறியவில்லை கம்சா. எந்த இரவில் எனது மகன் பிறந்தானோ,
அந்த அஷ்டமி இரவில் ஓர் அசரீரி ஒலித்தது. வசுதேவரே, இந்த குழந்தையின் ஜனனம் அநீதியை அழிப்பதற்காக எனது மகனை யமுனையை கடந்து எடுத்துச் செல்ல கூறியது. அப்படியானால் நமது வீட்டில் இருப்பது கம்சன் அனுப்பிய ராட்சசி பூதகியா? ஆம் நந்தகோபரே, என்னுடைய உருவத்தில் இருந்தது அந்த பூதகிதான். அதனால்தான் அவளது நடவடிக்கை சந்தேகம் படும்படி இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை. அவள் ஏன் இங்கு வர வேண்டும்? அதுவும் இல்லாமல் உங்கள் உருவத்தில் ஏன் வர வேண்டும்? எனக்கு தெரியாது அவள் எதற்கு வந்தாள் என்று. இருப்பினும் அந்த பூதகி உங்களுடனேயே இருந்ததை எண்ணி பார்க்கும் பொழுது அவளுக்கு பெரிய நோக்கம் இருந்திருக்க கூடும். நோக்கம் என்னவென்று தெரிந்துவிட்டது அண்ணி. என்ன புலப்பட்டது? யசோதா, எந்த குழந்தை கம்சனை வதம் செய்ய போகிறதோ அந்த குழந்தையை தேடி பூதகி இங்கு வந்திருக்கிறாள். அதன் தாத்பரியம் என்னவென்றால், கோகுலத்துக்கு வரவிருந்த ஆபத்தானது இன்னும் நீங்கவில்லை. சரியாக கூறினாய் நந்தா. அந்த ஆபத்து உங்களது எதிரிலேயே தான் நின்று கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த மௌனம் மைத்துனரே? உங்கள் சம்பந்தி கம்சனின் பொறுமையை சோதிக்காதீர்கள். வாயை திறந்து கூறுங்கள். அன்றைய இரவில் அசரீரி ஒலித்ததற்கு பிறகு என்னவாயிற்று? அன்று இரவு அசரீரி ஒலித்ததும் என் விலங்குகள் உடைந்தன. என் மகனோடு நான் முன்னேறி செல்ல செல்ல உனது சிறைச்சாலையின் எல்லா கதவுகளும் ஒவ்வொன்றாக தானாகவே திறந்தது. அவ்வாறு முன்னேறி செல்லும்போது உனது படையினர், வாயில் காவலர்கள் அனைவரும் உறங்கிவிட்டார்கள். அன்றைய இரவு இருந்த உறக்கமானது பூதகியையும் வீழ்த்தியது. இன்று நான் யாரையும் விட்டு வைக்கப் போவதில்லை. கடவுள் கம்சருக்காக நான் பிரஜமண்டலத்தில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை கொன்றிருக்கிறேன். ஆனால் இந்த கண்ணன் என்னை மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டான். எத்தனை தோல்விகள்! இவற்றை என் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை. ஆனால் நான் தான் ஒன்றுமே செய்யவில்லையே. நான் எனது கடமையை மட்டும் தானே செய்தேன் அல்லவா தாயே? எந்த விஷ பாயாசத்தை நான் கோகுலத்தில் எல்லா குழந்தைகளுக்காகவும் செய்து வைத்திருந்தேனோ அதை நீ ஒருவனாகவே உண்டு விட்டாய். ஏனென்றால் பாயாசம் மிகவும் சுவையாக இருந்தது. சரி, விஷம் கலப்பதால் பாயாசம் மிகவும் சுவையாக இருக்குமா அன்னையே? இன்னும் சொல்ல போனால் கண்ணா, நீ எனது பாதையில் வந்த பெரிய தடையாவாய். எந்த காரியத்தை நான் ரோகிணியாக இருந்து செய்ய முடியவில்லையோ அதை பூதகையாக செய்கிறேன். அது உன்னை கொல்வது. கோகுலவாசிகளின் உயிரே நீதான், இல்லையா? யசோதையின் நேசத்திற்குரியவனே, இன்று நீ மடியில் உறங்கும் முன்னே உன்னை கொல்லப் போகிறேன். அன்று இரவுதான் நான் தெரிந்து கொண்டேன் விதி எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று. உன் விலங்குகள்
உனது சிறைச்சாலை, உனது படைகள், பாதுகாவலர்கள், விதியின் முன்னால் இவைகள் எல்லாம் தோல்வியுற்றன. நான் எனது மகனை எனது கைகளில் ஏந்திக் கொண்டு உன் அரண்மனையை விட்டு வெளியேறினேன். யமுனை கரை வரை சென்றடைந்தேன். பூதகி, உன்னுடைய இந்த மாய சக்திக்கு நாங்கள் பயப்பட போவதில்லை. எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக நாங்கள் எதையும் செய்ய தயார். கோகுல மக்களை, சென்று ஆயுதங்களை கொண்டு வாருங்கள். நந்தரே, ஊதி ஊதியே மலையை உடைக்க முடியுமா? நீங்கள் எல்லோரும் இந்த பூதகையை எதிர்ப்பதா? அன்று இரவு யமுனை கொதித்தெழுந்தாள். இருப்பினும் எனது மகனை எடுத்துக்கொண்டு எந்த ஒரு கருவியும் இல்லாமல் நான் கொதித்திருந்த யமுனையை கடந்து விட்டேன். சற்று நானும் பார்க்கிறேன் இந்த கோகுலவாசிகளிடம் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று. கரைபுரண்டு ஓடிய நதியை கடந்து நீங்கள் பிரஜமண்டலத்தில் உள்ள எந்த கிராமத்தை அடைந்தீர்கள்? யாருடைய வீட்டிற்கு? தாயின் புடவை தலைப்பில் இருந்த நாட்கள் முடிய போகிறது கண்ணா. வா, மரணத்தின் மடியில் வா. வானம் இடியிடித்து மின்னல்கள் மின்னி ஓங்கி உயர்ந்து இயற்கை ஆர்ப்பரிக்கிறது. இவையெல்லாம் உன்னிடம் கூறுகின்றன வசுதேவா. திற, உன் இதயத்தின் வாசலை திற, மறைத்த ரகசியத்தை சொல்லிவிடு. கழுவிக்கொள், கழுவிக்கொள், உன் பாவங்கள் அனைத்தையும் கழுவிக்கொள். உண்மையை கூறிவிடு வசுதேவா. கடவுள் கம்சன் உன்னை பாவங்களில் இருந்து விடுவித்து விடுவார். இந்த கொடுங்கோலன் கம்சனுக்கு நான் என் குழந்தை பற்றிய உண்மையை கூறி நான் எதுவும் பாவம் செய்கிறேனா? இயற்கை எனக்கு ஏதோ எச்சரிக்கை செய்கிறது. இயற்கை எச்சரிக்கை தான் செய்கிறது வசுதேவா. அன்றும் இதே போல்தான் உங்கள் இருவரையும் தேரில் அமர வைத்து மகேஷ்மதிக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தேன். மின்மின் மின்மின் என்ற மின்னல்கள் மின்னின. டம் டம் என்று வானம் இடித்தது.
அசரீரியும் ஒலித்தது. இனிமையான அசரீரி ஒலித்தது. எனக்கு உண்மையை கூறிய அசரீரி என்ன? சக்கரதாரி விஷ்ணு, இன்று எனக்கு அசரீரியை ஒலிக்க மாட்டாயா? பார்த்தாயா பார்த்தாயா? எத்தனை ஓங்கி உயர்ந்த குரலில் உனது அந்த விஷ்ணு ஆம் ஆம் என்று கூறுகிறான். இந்த கடவுள் கம்சன் விரும்புவதையே இயற்கை எல்லாம் விரும்புகின்றது. இப்போது ஏனோ மௌனம்? ஊமை போல் நிற்காமல் ஏதோ ஒன்றை சொல். பெயரோ ஊரோ? எங்கே அந்த சிறுவன்? எந்த ஊரில், எந்த வீட்டில்? சிறுவனா? ஆம், சிறுவன். எவனை நீ திருடிக் கொண்டு யமுனையை கடந்தாயோ, எவனை திருடி உன் மனைவியின் வாக்குறுதியை தகர்த்தாயோ, அவன்தான் வசுதேவா. யமுனையை கடந்து சென்றடைந்த பின்னர் என்னவாயிற்று? கூறு வசுதேவா, மறந்து விடாதே. ஒரு பக்கத்தில் உண்மை இருக்கிறது, மற்றொரு பக்கத்தில் தேவகியின் உயிர். உண்மை உயிர், உண்மை உயிர், உண்மை உயிர். உண்மையை கூறு. பிறகு இறக்கும் தருவாயில் இருக்கும் தேவகிக்கு உயிரை கொடு. கூறு கூறு. அன்றைய இரவு யமுனையை கடந்து எங்கே எடுத்துச் சென்றாய் உனது 8வது மகனை? அந்த இரவில் யமுனையை கடந்து நான் எனது மகனை யாருடைய வீட்டிற்கு? கண்ணா, கண்ணா, அண்ணி, நீங்கள் சென்று யசோதாவை பாருங்கள். கோகுல மக்களே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். யசோதா, 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 யசோதா. கண்ணா, கண்ணா, நந்தரே, கண்ணா, கண்ணா, யசோதா, கண்ணா எங்க சென்றாய்? யசோதா, நான் கூறுவதை நம்பு. நம்முடைய கண்ணனுக்கு எதுவும் நேராது, எதுவும் நேராது. யசோ சென்றான். நந்தராணி, பூதகி கண்ணனை தூக்கி கொண்டு பர்வதமலை பக்கம் செல்கிறாள். விரைந்து வாருங்கள், எதுவும் அசம்பாவிதம் நடந்துவிடப் போகிறது. கண்ணா, கண்ணா, கண்ணா. யசோதா, பிரபு, பூதகை எந்த நேரத்திலும் நந்தகுமாரனுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடும். இப்பொழுது நீங்கள்தான் அவரது உயிரை காப்பாற்ற வேண்டும். ஒன்று, நீங்கள் ஏதாவது லீலை புரியுங்கள், அல்லது கண்ணனுக்கு அவரை பற்றிய உண்மையை புரிய வையுங்கள். அதாவது அவருக்குள் அசாத்திய சக்திகள் உள்ளது என்று. தேவி, இது கண்ணனுக்கு மட்டுமல்ல, மாறாக இப்புவியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அசாத்திய சக்திகளை தன்னுள் கொண்டுள்ளன. அவர்கள் தமக்குள் மறைந்துள்ள அந்த ஆன்மாவின் சக்தியை உணர்ந்து கொள்ளவே தாமதமாகிறது. கண்ணனும் விரைவிலேயே தம்முள் மறைந்துள்ள அசாத்திய சக்தியை உணர்வார். ஆனால் அதற்குரிய நேரம் வர வேண்டும் தேவி. அம்மா, அம்மா, அம்மா.
உனது மரணத்திடம்தான். கண்ணா, என்னை பல முறை ஏமாற்றிவிட்டாய். பல பல முறை நீ மரணத்திலிருந்து தப்பிவிட்டாய். ஆனால் இன்று தப்பிக்க முடியாது. மகாராஜா, மகாராஜா வசுதேவரே, தேவி தேவகி, வசுதேவர் அவர்களை தேவி தேவகி. யாருடைய தேவகிக்கு தேவகி நலமாக தானே இருக்கிறாள். தேவி தேவகி நினைவு திரும்பி விட்டார் வசுதேவரே. அவர்களின் உடல் அசைய தொடங்கி உள்ளது. இவ்வாறு நடந்திருக்க கூடாது. அதுவும் இந்த நேரத்தில். தேவகி! வசுதேவா, நெல் வசுதேவா, வசுதேவா சென்று விட்டான். உண்மையை கூறாமல் சென்று விட்டான். பிராப்தி! கண்ணா, நன்றாக கவனித்துக்கொள். இங்கிருந்து தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. பூதகை, நான் தப்பிப்பதற்காக வழி யோசிக்கவில்லை. நான் என்ன யோசித்துக் கொண்டிருந்தேன்? எனது தாயார் எப்படி இங்கு வந்து சேர்ந்தார்? நீயும் இங்கிருந்து எங்கும் செல்ல இயலாது. மற்றவர் எவரும் இங்கு வந்து சேரவும் இயலாது. உனது தாயாலும் உன்னை காப்பாற்ற இயலாது. உனது மாயையும் உன்னை காப்பாற்றாது. மாயையா? எந்த மாயை பூதகை? எனக்கு எந்த மாயையும் தெரியாது. எனது தாயாரும் எனக்கு எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லையே. ஆகட்டும், உனக்காக நான் என் தாயாரிடமிருந்து மாயை கற்றுக்கொண்டு வரட்டுமா? ஆனால் நான் இங்கிருந்து எப்படி செல்வது? பூதகி, உனக்கு தான் பறக்க தெரியுமே. நீ என் தாயாரிடம் என்னை எடுத்துக்கொண்டு செல்கிறாயா? ஏனென்றால் நான் இல்லாமல் என் தாயார் மிகவும் வருத்தம் கொண்டிருப்பார். தேவகி, பேச்சு பேச்சு பேச்சு. இந்த சிறுவனின் பேச்சு நிற்காது போலும். மோசக்கார கண்ணா, நீ உனது பேச்சில் வீழ்த்தி பல முறை என்னை தோல்வியடைய செய்து விட்டாய். மறுபடியும் உனது பேச்சில் என்னை வீழ்த்தி மீண்டும் ஏமாற்ற பார்க்கிறாயா? இல்லை இல்லை பூதகி, நான் ஒருவேளை பேசாமல் இருந்து விட்டால் கோகுலவாசிகள் கவலைப்படுவார்கள். அதனால்தான் நான் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் இவ்வாறு பேசிக் கொள்ளவில்லை என்றால் தாயார் எனக்கு வெண்ணெய் ஊட்டிக் கொண்டே இருப்பார். இந்த சூழ்நிலையில் உனக்கு தாய் நினைவு வேண்டியிருக்கிறதா? மரணம் உனது எதிரில் எனது ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறது. மரணம்? சற்று முன்புதான் உன் பேர் பூதகி என்று கூறினான். இதோ பார், நன்றாக முடிவு செய்துவிட்டு கூறு. உன் பெயர் மரணமா பூதகியா? ஒருவேளை தாயார் கேட்டால் நான் கூற வேண்டும் அல்லவா? நான் யாருடன் இருந்தேன் என்று? மரணத்துடனா இல்லை பூதகியுடனா? வைத்தியரே, என் தேவகி எப்படி இருக்கிறாள்? கூறுங்கள் வைத்தியரே. தேவகி நலம்தானே? அற்புதம் நடந்திருக்கிறது வசுதேவரே, அற்புதம் நடந்திருக்கிறது. மகாராணி தேவகியின் நாடி மீண்டும் சீராக ஓடுகிறது. இவர்களின் இதய துடிப்பின் வேகம் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. இது போன்ற அற்புதத்தை நான் கண்டதே இல்லை.
வைத்தியரே, ஆக தேவகி குணமடைந்து விடுவாளா? ஆம் வசுதேவரே, வருட கணக்கிலான கிடப்பினால் சற்றே காலதாமதமாகலாம். ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நமது இளவரசி தேவகி முற்றிலும் நலமடைந்து விடுவார்கள். நன்றி வைத்தியரே. தேவகி, வைத்தியர் என்ன கூறினார் தெரியுமா? வைத்தியர் கூறினார் நீ முற்றிலும் குணமாகி விடுவாய் என்று. நான் அறிவேன் உன்னை உன் தாய்மை மீட்டுக் கொண்டு வந்துவிடும் என்று. நான் முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் தேவகி. நீ நிச்சயமாக உனது குழந்தையின் முகத்தை பார்ப்பாய் என்று. நமது குழந்தை உயிருடன் தான் இருக்கிறான் தேவகி. நமது 8வது குழந்தை உயிருடனும் பாதுகாப்புடனும் இருக்கிறான் தேவகி. தேவகி, நான் சொல்வது கேட்கிறதா? தேவகி, தேவகி, நான் பேசுவது உனக்கு கேட்கிறது. நான் அறிவேன் தேவகி, நான் பேசுவதை நீ கேட்கிறாய் என்று. கண்ணா, நீ உன் தாய்க்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் கூறுவதற்கு நீ உயிருடன் இருக்கப் போவதில்லை. நல்வார்த்தை கூறு பூதகி. ஏனென்றால் தாயார் கூறுவார்கள் இவ்வாறு அசுப வார்த்தைகளை பேசக்கூடாது என்று. ஏனென்றால் நாம் உயிர் விலை மதிக்க முடியாதாகும். உயிர் விலை மதிக்க முடியாதது. ஆம் கண்ணா, உனது உயிரின் விலை மிகவும் விலை மதிக்க முடியாததுதான். ஏனென்றால் நீ பிறப்பெடுத்ததே எனது கைகளால் மரணமடையத்தான். உனது கைகளாலா? ஆனால் தாயார் கூறுவார்கள் வாழ்வும் மரணமும் எல்லாமுமான இறைவனின் கைகளில் தான் என்று. எனது தாயார் எப்பொழுதும் உண்மையை மட்டும்தான் கூறுவார். அப்படியானால் நீ கூறுவது பொய்தானே பூதகி? கண்ணா, நம்பிக்கை நிறைய இருக்கிறது உனது தாய் மீது என்று நீயே அறிந்து கொள்வாய். உனது தாய் உண்மையை கூறுகிறாளா, இல்லை இந்த பூதகை கூறுவதா? பிரபு, எமக்கு கவலையாக இருக்கிறது பிரபு. கண்ணன் தம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நேரத்தில் அவர் பூதகையிடம் வாழ்க்கை தத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். பூதகை ஒரு அசுரத்தி. அவளிடம் ஞானத்தை பற்றி பேசுவது தேவையற்றது. நாராயண நாராயண, நான் புரிந்து கொண்டேன் தாயே. பிரபுவின் லீலையை நான் புரிந்து கொண்டேன். இந்த பூதகைக்கு தத்துவங்களை கூறி அவள் திருந்துவதற்கான கடைசி வாய்ப்பை தருகிறார் பிரபு. தேவ ரிஷி, இதுவே இயற்கையின் நியதியாகும். அனைத்து உயிரினங்களுக்கும் தம்முடைய வாழ்க்கையில் செய்த தவறை திருத்திக் கொள்ள ஓர் இறுதி வாய்ப்பானது அவசியம் வழங்கப்படும். தற்பொழுது கவனிக்க வேண்டியது, இந்த பூதனா தனக்களிக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வாளா இல்லையா என்பது. சத்திய வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. உண்மையை கேட்டு ஏன் உனக்கு இத்தனை கோபம் வருகிறது பூதகி? தாயார் கூறுவார்கள் தாம் கோவப்படக்கூடாது என்று. ஏனென்றால் எவர் கோபம் அடிக்கிறாரோ அவரது மரணம் விரைவாகவே அவரை சென்று அடையுமாம். எனது சுண்டு விரல் அளவு கூட இல்லாத நீ எனக்கு தத்துவம் சொல்வதா? நான் அறிவேன் உன்னால் பேசாமல் இருக்க முடியாதென்று. உன்னை அமைதிப்படுத்த ஒரே ஒரு வழிதான் உள்ளது, அது உன் மரணம். மேலும் இன்று இந்த பூதகை ஏற்படுத்தும் மரணமாவது இனி வரும் காலங்களில் இந்த உலகமே இந்த பூதகையை என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ளும். பூதகி ஒன்றையுமே புரிந்து கொள்ளவில்லையே. நான் இனி என்ன செய்வது? கண்ணா, 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 சங்கடங்களிலிருந்து எப்பொழுது வெளியே வர வழி இல்லையோ அப்போது கடவுளை வழிபட வேண்டும். அந்த சமயங்களில் இறைவன் ஒருவனால் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும்.
அனைவரும் பிறப்பது என்னிலிருந்து, அவர்கள் மரணத்திற்கு பின் அடைவதும் என்னையே. நானே ஆதி, நானே அந்தம். இந்த அண்டத்தில் நானே நிலையானவர். சகலமும் ஆவேன், சத்தியமும் ஆவேன். மாயை, மற்றொரு மாயை. பூதகைக்கு எதிரில் எந்த மாயையும் நிலைக்காது, எதுவுமே நிலைக்காது. கண்ணா, உனது மாயையும் உனது உயிரும் இரண்டுக்கும் முடிவளிக்கப் போகிறாள் இந்த பூதகை. அன்னையே, அன்னையே, நான் இங்கிருக்கிறேன் அன்னையே. செல்லமே, எங்கிருந்தாய் என் செல்லமே? செல்லமே, நான் பல யுகங்களாக உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். செல்லமே, நீ எங்கு சென்றாய்? மகனே, வா, என் அருகில் வா. யுக யுகங்களாய் தாயின் தாகம் உனது அன்னை ரத்னபாலாவின் இதயத்தில் வந்து ஒட்டிக்கொள்ளின் தங்கமே. இனி ஒரு நொடி கூட தாமதிக்காதே என் செல்லமே, வா. நான் உன்னை என்று முதலில் பார்த்தேனோ அன்றிலிருந்து எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருந்தது. நீ என் மகனாக வேண்டும் என்பது. அதோடு நான் உனது தாயாகி உன்னை எனது மடியில் வைத்து தலைப்பில் மறைத்து உனக்கு நான் பாலூட்ட வேண்டும். இன்று எனது அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகிறது. இன்று உனக்கு என் தாய்ப்பாலை ஊட்டி இன்று எனது எல்லா விருப்பங்களும் நிறைவு பெற்றன. நான் இந்த உலக வாழ்க்கையை விட்டு விடைபெற விரும்புகிறேன் என் செல்லமே. நாராயண நாராயண, தங்களது லீலையே லீலை பிரபு. இங்கே ரத்தினபாலா ரூபத்தில், அதாவது பூதகை, நந்தகுமாரனுக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறாள். ஓர் அரக்கி கடவுளுக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறாள் பிரபு. இந்த லீலையின் உள்ளர்த்தம் என்னதான் பிரபு? தேவரிஷி, இறைவன் அசுரர்கள், தேவர்கள் மற்றும் மனிதர்களிடையே பாகுபாடு பார்ப்பதில்லை. இருப்பினும் இறைவனுடைய அருளால் பாலிக்கப்படுபவர் உண்மை மனதோடு அவரை வழிபடுபவர் மட்டுமே. ரத்னபாலாவாக இருந்தபோது பூதகியோடைய இறுதி ஆசை வாமன அவதார குழந்தைக்கு பால் அளிக்க வேண்டும் என்ற விருப்பம். இன்று ரத்னபாலாவின் அந்த மனோரதமானது முழுமையடைந்து விட்டது தேவரிஷி. ஆனால் பிரபு, இதனால் பூதகிக்கு என்ன பலன் கிடைக்கும்? தேவி, எப்போது ஓர் தாயின் மனம் அழிக்கும் எண்ணங்களோடு விகாரமாகிறதோ அப்போது ஓர் மகனின் கடமை தன்னுடைய தாயை அனைத்து விகாரங்களிலிருந்தும் விடுவிப்பது. இன்று கண்ணன் பூதகியிடம் தாய்ப்பாலை மட்டும் அருந்தவில்லை, மறுபுறம் அதனோடு சேர்த்து அவர் பூதகியின் அசுர சக்திகள் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார். பூதகியினை தனது உடலால் மட்டுமே அரக்கியாக இருப்பாள். அவளினுள் உள்ள ஆன்மா பவித்திரம் அடைந்து விட்டது. இன்று பூதகி தனது அனைத்து அசுர சக்திகளிடமிருந்தும் விடுபட்டு விட்டாள் தேவி. ஏற்றுங்கள் விளக்கை, விளக்கு ஏற்றுங்கள். ஞாபகம் இருக்கட்டும், ஒரு சிறிதளவு இருளும் இங்கே சூழ்ந்திருக்க கூடாது. எல்லா மூலைகளும் பிரகாசிக்கட்டும். ஒளியால் பெருக்குங்கள் என் தங்கை தேவகியின் உயிரை. அறிவாயா வசுதேவா, இந்த விளக்கிலிருந்து எரியும் நெய்யை நான் கோகுலத்திலிருந்து வரவழைத்திருக்கிறேன். எனது தங்கை தேவகிக்கு கோகுலத்தில் இருக்கும் வெண்ணையும் நெய்யும் அவ்வளவு பிடிக்கும். குழந்தையிலிருந்து ஒரே அடம், நான் கோகுலம் செல்ல வேண்டும், நான் கோகுலம் செல்ல வேண்டும்.
அட, ஏன் செல்ல வேண்டும் பித்தே? கோகுலத்திற்கு எதற்காக செல்ல வேண்டும்? என்ன பார்க்கிறீர்கள் மைத்துனரே? இப்போது பாருங்கள், இந்த நெய்யின் மனத்தினால் உடனே என்னுடைய தங்கை கண்ணை திறந்து விடுவாள். பிறகு உங்களது வாழ்க்கை மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, ஒளிமயமாக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கிறேன், உயர்ந்த நிலைக்கான வழியானது உத்தமர்களாக வாழ்வது. அதாவது உத்தம குணாளர்கள் நமக்காக அல்லாமல் பிறருக்காக வாழ வேண்டும். இந்த விளக்குகளைப் போல இவை தமக்காக எரியவில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு ஒளியை அளிக்கிறது. அவ்வாறாகவே மைத்துனரே, நானும் உங்களது வாழ்க்கையையும் ஒளிமயம் 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 படைத்து விட்டேன். உங்கள் மனைவியின் இந்த அபாய தமையனையும் சற்று கவனியுங்கள். கூறிவிடுங்கள், எங்கே இருக்கிறான் உங்களது 8வது மகன்? மகனா? எந்த மகன் கம்சா? கம்சா, நீ மறந்து விட்டாயா? எங்களது 8வது குழந்தை மகன் அல்ல, ஒரு மகள்தான் என்று. கடவுளே, என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று கடவுளே? என்னவாயிற்று? நான் அறிவேன் வசுதேவா, நீ இவ்வாறுதான் கூறுவாய் என்று. தேவகியின் உடல் நலம் மீண்டு வருவதாக இருந்தாலும் நீ ஒன்றை மறவாதே. தேவகியின் உடல் நலம் மீண்டு வந்ததற்கு நீ இந்த கடவுள் கம்சனிடம் தந்த வாக்குறுதிதான் காரணம் என்பதை. ஒருவேளை தேவகி முழு உடல் நலத்துடன் மீண்டு வர வேண்டும் என்று நீ விரும்பினால் உடனடியாக எனக்கு நீ முழு உண்மையையும் கூறியாக வேண்டும். இது என்ன மாயை? எனது சக்திகளுக்கு என்னவாயிற்று? ஏன் எனது சக்திகள் செயல்பட மறுக்கிறது? எங்கே போய்விட்டது எனது சக்திகள்? என்னவானாலும் சரி, என்னால் இந்த சிறுவனை உயிரோடு விட முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நான் இந்த கண்ணனை கொன்றே தீர வேண்டும். கண்ணா, 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 கண்ணா. தாயே, தாயே, இதோ வந்துவிட்டேன் தாயே.